Malar Amma Samayal YouTube நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போறோம். தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசி இது வந்து 200 கிராம். இன்னொரு டம்ளர் வந்து 100 கிராம். 300 கிராம் அரிசி எடுத்துக்கறேன் நான். இப்போ தேங்காய் பால் சாதம் தாளிச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன். முந்திரி ஒரு 8 இருக்கும். 2 ஏலக்காய், லவங்கம் 3, அன்னாச்சி பூ 1, பட்டை 2 துண்டு சின்னதா எல்லாம் சேர்த்துக்கறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இத நல்லா பொன்னுரலா வறுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், இல்லனா வெடிக்கும். ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா காஞ்ச பட்டாணி கூட ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிட்டீங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து சமையல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சையாவே வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கல் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கறேன். பாருங்க வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் 300 கிராம். அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை அளந்துக்கலாம். சீரக சம்பா அரிசின்றதுனால நான் 1 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். சீரக சம்பா அரிசின்றதுனால 2 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துடலாம். அந்த தேங்காய் பாலோட மனம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாதம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் செய்யறதுனால சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கூட சாப்பிட்றதுக்கு சிக்கன் வறுவல் இருந்தால் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள். சாதமும் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.